அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் 3. அவரிலிருந்து அவரது பெண் துணையை இறைவன் படைத்தான் என்பது சம்பந்தமான காணொளி. அதாவது முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் முதலில் படைத்துவிட்டு அவரிலிருந்து அவருடைய துணையை படைக்கிறான். அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொளி. வாங்க பார்ப்போம். மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்தும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான் என்று இந்த வசனத்தில், அதாவது 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில். அடுத்து, அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான். அவரிலிருந்து அவரது துணையை அவளிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான். அவன் அவளுடன் இணைந்தபோது அவள் லேசான சுமையை சுமந்தால் அதனுடன் அவள் நடமாடினாள். இது 7வது அத்தியாயம் 189வது வசனத்தில். மேலும் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான். பின்னர் அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். அதுபோல் கால்நடைகளில் பலியிடத்தக்கதாக 8 ஜோடிகளை உங்களுக்காக இறக்கினான். உங்கள் அன்னையரின் வயிறுகளில் ஒரு படைப்புக்கு பின் இன்னொரு படைப்பாக 3 இருள்களில் உங்களை படைக்கிறான். அவனே அல்லாஹ், உங்கள் இறைவன். அவனுக்கே அதிகாரம் உள்ளது. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இப்படி உண்மைகள் இருக்கும்போது எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று சிந்திக்க வேண்டாமா என்று அனைத்து மனிதர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இது 39வது அத்தியாயம் 6வது வசனம். ஆக அவரிலிருந்து அவர் பெண் துணையை இறைவன் படைத்தான் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இது 4:1, 7, 189, 39, 6 ஆகிய 3 வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பூமி முழுவதிலும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி மணலை கலந்து பிசுப்பான களிமண்ணால் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போலவே அவருக்கு துணையான பெண்ணையும் இறைவனால் படைக்க முடியும். ஆனால் அப்படி படைக்கவில்லை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய முதல் மனிதருடைய உடம்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அதிலிருந்து பெண்ணை, அவருடைய துணையை படைக்கிறான். எதற்காக? அப்போதுதான் ஆண் பெண்ணை கவரும் விதமாக, பெண் ஆணை கவரும் விதமாக அமைய வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள் என்பதற்காகத்தான் என்பதை நாம் விளங்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும்.